ட்ரூ இன்சிடென்ட். அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தானே பண்ண. அது அண்ணன் தம்பி சதை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்ண்ணா. ஒரு மிலிட்ரிக்கு சேரணும், ஒரு ஏழை பையன் வந்து 7 இயர்ஸாக வந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கடுத்தது ஏமாற்றிடுவாங்க, ஃபேக் கேம்ப்லாம் பண்ணி அதனால ஏமாற்றிடுவாங்க. நல்லா தானே இருக்கும், நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேக் அலிகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. பிஜிஎம் நல்லாயிருக்கு, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த படம் நல்லா இருக்குது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. 2 பேருமே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ண மாதிரி எடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லா படத்தோட. இது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃபேமிலியோட படம் அருமையான படம். இது வந்து அரசியல், முழுக்க அரசியல்னு சொல்ல முடியாது. இது வந்து கம்யூனிசம் சார்ந்த படம். ஒரு எஸ்பி ஜனநாதன் இல்லாத குறைய இந்த படம் தீர்த்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எஸ்பி ஜனாசர் வந்து எப்படி ஒரு கம்யூனிசம் சார்ந்து படம் எடுப்பாரோ அந்த மாதிரியான ஒரு இந்த படம் வந்து ஃபுல்ஃபில் கொடுத்தது எங்களுக்கு. அருமையான லொக்கேஷன்ஸ், அருமையான இடத்துல படம் பிடிச்சிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் அதில் வந்து சிறப்பாக நடிச்சிருக்காரு. கம்யூனிசம் சார்ந்த படம்ன்றதுனால இது வந்து ஒரு வாட்டி நம்ம பார்க்கக்கூடிய படம் தான். இது சிறப்பான படம். கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பா ரஞ்சித் சார் என்னுடைய வாழ்த்துக்கள். பா ரஞ்சித் வந்து ஆடியோ லான்ச்சில் அவ்வளோ அருமையான சாப்பாடு போட்டார் எல்லாருக்கும், அதை மறக்க முடியாது. வாழ்த்துக்கள் பா ரஞ்சித் சார். கண்டிப்பாக அந்த படம் வந்து சிறப்பாக போகணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக மியூசிக் டைரக்டர் வந்து இதில் கலைக்கிறக்கப்பல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மெசேஜ் கம்யூனிசம் சார்ந்த படம் இல்லை, போராளிகள் படம் தானே. மெசேஜ்னு இதில் எதுவுமே இல்லை, பட் மெசேஜ் இருக்குது. கம்யூனிசம் அப்படின்னு சொல்ல போனாலே உங்களுக்கு வந்து போராளிகள் படம் தான் இது. ஸோ இது வந்து ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய படம். மலைகளில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, மலைவாழ் மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க, விடுதலையில் காமிச்ச மாதிரி தான். விடுதலையில் என்ன மெசேஜ் இருக்கோ சேம் பேட்டர்ன் தான் இதுவும். போராளிகளுடைய படம், ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய படம். 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. 2 பேருமே அருமையான நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக கலையரசன் வந்து இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவர் வந்து ரொம்ப இமோஷ்னலாக நடிச்சிருக்காரு. அட்டகத்தி தினேஷ் வந்து இதில் வந்து மாசாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். விசாரணைக்கு அப்புறம் இதில் வந்து அவர் ஒரு மாசாக தான் நடிச்சிருக்கு. விசாரணையில் அவர் வந்து ரொம்ப இமோஷ்னலாக நடிச்சிருப்பாப்புல, இதில் வந்து மாசாக நடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம். ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. சைலண்ட்டாக இருந்துச்சு, பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபீல் வருது, ஒரு ஹீரோயினோடைய ஃபீல் கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் தான். நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருந்தது. ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து யாருக்கும் தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. மெசேஜ் சொல்லிட்டா பார்க்குறவங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ அது தெரியாத ஒரு மெசேஜ் தான். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நக்சல்ஸ் பேஸ் பண்ணி தான் இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓவர்லாம் அடிக்கலை. அது கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்ட் படன்றதுனால லைட்டாக லேக் இருக்கும். பட் அது மேட்ரு இல்லை, கண்டென்ட் வந்து அது சரி பண்ணிடும், அதோட மேட்ரு. 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. தினேஷ்க்கு கொஞ்சம் மெயினான ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ 2 பேருமே அவங்களோட கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு, கேமரா ஒர்க்கு எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ அதான் மியூசிக் வந்து சில அந்த கிளைமேக்ஸில் கிட்ட ஒரு சாங்லாம் வரும், அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நீலம் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக அரசியல் தான் இருக்கும். அது அரசியல் பேசினாலுமே வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஒன்றும் அரசியல் பேசுகிறாங்கன்னு போர் அடிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தது. நல்லா கனெக்ட் ஆகுது, நல்லா இருந்தது தலைவா. எல்லாமே நல்லா இருக்குது, வந்து எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த படம் பாருங்கள். இந்த படத்தில் பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த உழைப்பை தயவுசெய்து வெகுஜன மக்கள் அங்கீகரிங்க. இந்த படம் எல்லாருக்குமான படம். இந்த படத்தை வந்து கமர்ஷியல்னு சொல்லி அந்த ஹீரோ சூப்பர், இந்த ஹீரோ இந்த ஒரு கம்யூனிச சிந்தனையோட ஒரு மனுஷன் எல்லாரையும் ஈக்குவலாக மதித்து இந்த அரும்பெரும் காட்டில் பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் இந்த சினிமாவை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. படம் பார்க்கும் போதே அவ்வளோ கஷ்டமும் வலியும் துக்கமும் துன்பமும் இன்பமும் எல்லாமே சேர்ந்துருக்கு இந்த படத்தில். இதில் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய எல்லாரையுமே கவனித்து பார்க்கலாம். இதில் கலையரசன் நல்லா பண்ணியிருக்காரா, தினேசன் நல்லா பண்ணியிருக்காரா, அதில் நடிச்சிருக்க அத்தனை பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும் போது தான் தெரியும். இது ஒரு மூட்டத்துக்கும் தொழிலாளிக்கான ஒரு படம். ஒரு ஐடி செக்டரில் உட்காந்துட்டு ஏசி கூலிங் கம்மியாக இருக்குன்னு நினச்சி ஐயோ வேறு ஏதோ நடந்துகிட்டு இருக்குது நமக்கு பின்னாடினது கவனிக்க வேண்டிய படம். இங்கே எல்லாருமே கவனிக்க மறந்த இந்த சினிமாவை தயவுசெய்து கவனிக்கிறதுக்காக மட்டுமே இந்த படம் பார்க்க வைக்கிறேன்.
தயவுசெய்து இந்த படம் பாருங்கள். இந்த படம் பார்த்தா பக்கத்தில் நிற்கிறவனோட கஷ்டம் தெரியும். இந்த முதல் பாதி இரண்டாம் பாதி ரெண்டுமே அருமைங்க. இதில் வந்து கொடுத்துருக்க ட்ரைனிங் இருக்கு இல்லையா, நமக்கு கால் வலிக்கும். இந்த போலீஸ் ட்ரில் ட்ரைனிங்லாம் அந்த ட்ரைனிங்லாம் சாதாரணமாக இல்லை, அவ்வளோ பெரிய விஷயம். பெரும் மகிழ்ச்சி. பின்னாடி பெரிய பெரிய நடிகர் வருங்க, அவங்கள கேளுங்க. ஆனால் இது லேகுன்ற வார்த்தைக்கு இடமே இல்லைண்ணே. இதில் லேக் எப்படின்னா லேக் இருக்கும், இது எப்படின்னா லேகுன்னு சொல்லுவீங்க? லேக் கிடையாதுண்ணே. லேகுன்னு அந்த இடத்துக்கு அந்த இடமே அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. உங்களுக்கு பிடிக்குண்ணே நிஜமாக படம். நிஜமாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு நல்ல படம். இதை லேட் பண்ணாமல் கொண்டு போய் எல்லாத்தையும் சேருங்க. இது மக்கள் எல்லா ஊர்லேயும் பரவலாக பார்க்க சொல்லுங்கள். இங்கே உழைக்கும் மக்களுக்கான ஒரு நல்ல சினிமாங்க. இந்த மனுஷனை அங்கே அங்கீகரிக்கலாம், நம்ம வேறு யாரும் அங்கீகரிக்க போகிறோம்? ஆனால் செம்மனை நமக்கு வலிக்குண்ணே. மியூசிக் டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்களே ஒரு வார்த்தை கேள்வி, அந்த டபுள் பாசிட்டிவில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்கண்ணே. இந்த படத்தை நான் தயவுசெய்து எல்லாரும் போய் பாருங்கள். நான் அடிக்க இந்த வார்த்தையை ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. படம் தயவுசெய்து பாருங்கன்ட்டு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்கண்ணே. மண்டையில் நறுக்குன்னு கொட்டி சொல்கிற மாதிரி இருக்குண்ணே, கேளுங்கடான்ட்டு அப்படி இருக்குது. இங்கே ஒரே விஷயந்தான் சொல்லுது, இந்த 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 இப்போ நீலம் பிக்சர்ஸ்லேருந்து இந்த படம் இப்படி இருக்கும் அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா. இந்த படம் ஒத்துமொத்தமான எல்லாருக்குமான படம். தயவுசெய்து பாருங்கள். இவங்க இப்படி தான் எடுப்பாங்கன்னு ஒரு பிரிவினர் இருக்குல்ல, அதை பட்டை உரிச்சிருக்காரு அதே மாதிரி. பாருங்கடா எல்லாருக்கும். எல்லாம் சினிமா பார்த்துட்டு என்ன பேசுங்க கேட்டிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது சார். பியூட்டிஃபுல் மூவி, பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபி, பியூட்டிஃபுல் ஆக்டிங், பியூட்டிஃபுல் டைரக்ஷன், பியூட்டிஃபுல் ஸ்டோரி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஆஸ் இன் it was so emotional at moments when they played those the black background music. I think everybody did a brilliant job. ரொம்ப நல்லா இருந்தது சார். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. It was emotional, it was very connecting. ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணாங்க. There is no comparison between any actors. I think everybody has done equally a brilliant job. ரொம்ப நல்ல ஸ்டோரி because I think it's a relatable story. It shows probably a part of the reality, but very nicely put together and nicely presented. Throughout the movie there was a grip. So for me to get up and go out was impossible because I wanted to stay there and keep watching what's happening next. Of course. Family, not probably with the kids, but otherwise it's a nice movie. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கான படம். நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை. இந்த படம் பார்த்தப்புறம் தான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நிறைய பேர் இதில் பாதிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் நம்ம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும்.